சமயத்துல இது தீயா வேலை செய்யறதுக்கு ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னோட நண்பர் ஒரு இயக்குனர், அவர் டெய்லியும் வந்து சந்தானத்தை பார்க்குறாரு. ஒரு நாள் சந்தானம் என்ன டெய்லி என்ன விஷயம் சந்தானம்? இல்ல சார், அவருக்கு ஒரே ஒரு நாள் நான் வந்து டேட் கொடுக்கணும், ஒரு படத்துக்கு கெஸ்ட் அவர் படத்துக்கு கொடுக்கணும். ஆனா சத்தியமா நான் ட்ரை பண்றேன், அந்த ஒரு நாள் கொடுக்க முடியாத மாதிரி அலைய வேண்டியதா இருக்கு. அப்படியா சந்தானம்? சந்தானம் ஒரு பிளாஷ்பேக் சொன்னார், நீங்க சொன்னது அப்படியே நடந்துருச்சு சார். நான் என்ன சொன்னேன் சந்தானம்னா, நான் அவரும் சேர்ந்து நடிச்ச ஒரு படத்துல அவர் டைரக்டர். அப்போ ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் சாயங்காலம் தான், ஒரு 5 மணிக்கு வரேன், சந்தானம் உட்காந்து இருந்தார். நான் சந்தானத்திட்ட கேட்டேன், ஏன்னா சந்தானம் ஷார்ட் எல்லாம் முடிஞ்சுச்சா? இல்ல சார், காலையில இருந்து உட்காந்துருக்கேன், ஒரு ஷார்ட் வரல. அப்போ நான் டைரக்டர் சொன்னேன், காலையில இருந்து உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு ஷார்ட் எடுக்காம, பின்னாடி ஒரு நாளைக்கு ஒரு டேட்டுக்கு நீங்க சந்தானத்தை அலைய வேண்டிய நிலம் வரும் பாருங்கன்ட்டு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியல, சந்தானம் ஞாபகம் வச்சு சொன்னாரு. சார் நீங்க அப்ப சொன்னீங்க, உண்மையாவே நீங்க சொன்னது நிஜமாயிடக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்றேன், அந்த ஒரு நாள் என்னால் டேட் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த சந்தானம் மாதிரி ஒரு உழைப்பாளி எல்லாம் பார்க்க முடியாது. எந்த ஒரு சீன்னா ஓகே, நம்ம ஷூட்டிங் வரோம், நடிக்கிறோம், சீன் கொடுக்குறாங்க, நடிக்கிறோம்னு இல்லாம அந்த படத்துல கமிட் ஆனதுல அசிஸ்டன்ட் நச்சரிக்க வச்சிருவார், சீன் பேப்பர் கொடுங்க, சீன் பேப்பர் கொடுங்கன்னு. சீன் பேப்பர் வாங்கி அவரு ஒரு 5 பேர் வச்சு அவரும் உட்காந்து சீன் எல்லாம் எழுதி அதுல இருந்து ஹைலைட் எல்லாம் சுருக்கி அதை சீனா கொண்டாந்து, அது போக லொகேஷன்ல இப்ப மனோபாலாவோ இல்ல ஒரு கூட யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னா, மனோபாலா கிண்டல் பண்ணி 100 ஐட்டம் வச்சிருப்பாரு. அதை ஒவ்வொன்னா கேட்டு அதை எது கரெக்டா இருக்கணும் அதை போட்டு, அந்த மாதிரி அப்படி ஒரு சின்சியர் டு த கோர். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சின்சியரான ஆர்டிஸ்ட் பார்க்கறது ரொம்ப அபூர்வம். சூப்பர்ண்ணா. எனக்கு நீங்க 2 பேரும் காம்பினேஷனாலே ஒரு டைலாக் வரும், ஏற்கனவே இங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ பிரச்சனை, நீ யாரா தேர்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி துரத்திட்டு ஓடும் போது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். சோ அந்த சந்தானம் இன்னொரு அதான் சந்தானம் மாதிரி டைமிங் போடுறதெல்லாம் ரொம்ப, ஒரு படத்துல நானும் சந்தானம் நடிக்கிறோம். அப்ப சீன் என்னன்னா, ஹீரோயின் பையன் வந்து சந்தானம் என்ன சொல்லுவார், லவ்வுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ ஹீரோயின் பையன் கூட்டிட்டு போற மாதிரி போ. அதான் சீன் ஆக்சுவலா. ஹீரோயின் பையன் நான் கூட்டிட்டு போவேன், சந்தானம் செட் பண்ணாலும் நான் பையன் கூட்டிட்டு போனா, ஹீரோ சந்தானம் ஓடி வந்து என்ன அடிச்சு பையன் புடி குடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். இப்ப நான் உண்மையாவே டைரக்டர் சொல்றேன், சார் இது ரொம்ப பழைய சீனா இருக்கு சார், நானே நிறைய தடவை பண்ணிருக்கேன், வேற ஏதாவது மாத்தலாமா அப்படின்ட்டு. அவர் டைரக்டர் அதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டாரு, லொகேஷன், ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம், கேமரா செட்டப் எல்லாம் ரெடி. அவர் யோசிச்சாரு, என்ன கடைசி நேரத்துல மாத்த சொன்னா என்ன மாத்துறதுன்னு யோசிக்கும் போது டக்குன்னு சந்தானம் ஒரு சொல்யூஷன் சொன்னாரு, சார் இது சீனா சொல்லிடலாம் சார், என்னன்னு படத்துல அப்படிதான் வரும். ஆமா சார், நானே நிறைய தடவை பண்ணிருக்கேன் சார், பழைய சீன் சார். ஐயோ நம்ம சொல்லுவோம் பண்ணுவோம், புதுசா இருக்கும் வாயா அப்படின்றாரு. சோ அந்த நேரத்துல ஒரு டயலாக போட்டு காப்பாத்தின விஷயம். அதாவது இன்ஸ்டன்டா அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஃபேண்டஸ். வடிவேலு சார் பத்தி ஒரு இன்சிடென்ட், இது வரைக்கும் சொல்லாத இன்சிடென்ட் எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற மாதிரி. வடிவேலனை பத்தியா? ஆக்சுவலா நானும் வடிவேலும் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய படம் பாத்தீங்கன்னா உனக்காக எல்லாம் உனக்காக. வடிவேலனுக்கு அதுல பாத்தீங்கன்னா கவுண்டமணின்னு வடிவேலு காம்பினேஷன், உனக்காக எல்லாம் உனக்காகன்ட்டு இது பண்ணியாச்சு. அப்ப விவேக் சாரும் வடிவேலனும் சேர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க. அப்ப விவேக் வந்து என் படம் நிறைய நடிச்சிட்டு இருந்தார். இப்ப வடிவேலு கமிட் ஆனோன்னு நேரா போய் விவேக் சார்ட்ட செக் எல்லாம் கட்டி, இங்க பாரு உன் டைரக்டர் படத்துல நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் டியூ டு சம் ரீசன் வந்து விவேக் சார் தான் பண்ணாரு. ஆக்சுவலா வின்னர் படமும் ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அவர் விவேக் தான் பண்ண வேண்டிய படம். எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால விவேக் சார் வேணான்ட்டு, அப்போ சின்ன எங்களுக்குள்ள ஒரு சின்ன கேப் வந்துருச்சு. அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் வடிவேல் சார் வர்றாரு, இது வின்னர் படத்துல. அப்படிதான் வந்து எனக்கும் வடிவேலனுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் இதாயிருச்சு. நான் ஆல்ரெடி அதை சொல்லிருக்கேன், கால் உடைஞ்சதுனாலதான் கரெக்ட் அது நடந்துச்சுன்ட்டு. சோ இப்படி அதுக்கு அடுத்ததுல ஆரம்பிச்ச ஒரு ஜர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அப்புறம் கடைசியா இது பண்ணோம், தலைநகரம் நகரம் பண்ணோம்.